அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தை இந்த உலகத்திலே படைக்கப்பட்டதனுடைய நோக்கம், மனிதன் அல்லாஹ்விற்கு அஞ்சி இந்த உலகத்தில் வாழுகிறானா, மனிதனை சோதிப்பதற்காக வேண்டியே பல்வேறு நிகழ்வுகளை இந்த உலகத்தில் ஆங்காங்கே அல்லாஹ் நிகழ்த்தி கொண்டு இருக்கிறான். அதில் சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்பாக நடந்த ஒரு செய்தி, பிலிப்பைன்ஸ் நாட்டில் எல்லாருமே நம்ம பார்த்துருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். சமூக வலைதளங்களில் அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் நம்ம பார்த்து அதிர்ச்சி ஆகிருக்கிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடுமையான நிலநடுக்கம், கிட்டத்தட்ட ரிக்டர் அளவுகோலில் 7 புள்ளிகளுக்கும் மேலே இடம்பெற்று 50க்கும் மேற்பட்ட மக்கள் இதுவரைக்கும் இறந்திருக்கிறாங்க. 1000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் இதுவரைக்கும் காணாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு நிலச்சரிவுகள் ஏற்பட்டு பள்ளிக்கூடங்கள், வீடுகள், கரண்ட் கூட வசதி இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் பாதிப்பு அடைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நாம் சமீப காலத்தில் சமூக வலைதளங்கள் வழியாக நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. அது எந்த அளவிற்கு அந்த பாதிப்பை அவர்கள் அந்த நாட்டு அரசாங்கம் அறிவித்திருக்கிறார்கள் என்றால், அது ஒரு பேரிடராக அறிவித்திருக்கிறார்கள். பல்வேறு சமூக நலன் கொண்டு செயல்படக்கூடிய குழுக்கள் ஆங்காங்கே அந்த நாட்டுக்கு விரைந்து சென்று அந்த நாட்டுக்கு தேவையான உதவிகளையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான உதவிகளையும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி சமீபத்தில் பெரும் பேசும் பொருளாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதில் ஒரு வீடியோக்குள்ள நம்ம எல்லாரும் பெரும்பாலான மக்கள் பார்த்திருப்போம். பள்ளிக்கூடம் நடக்குது, பள்ளிக்கூடம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழல்லையே நிலநடுக்கம் ஏற்படுகிறது. அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் பயத்திலையும் அந்த அலறல் சப்தத்தையும் அந்த கண்கூடாக அந்த வீடியோக்களை நம்ம பார்த்துருக்கிறோம். அதுக்கு பின்னாடி இருந்த அப்படியே ஒரு சின்ன ஒரு கட்டடம், ஒரு மேற்கூரை அப்படியே இடிந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம், ஒரு பதப்பதைக்கக்கூடிய ஒரு செயல்களை நம்ம சமூக வலைதளங்கள் வழியாக நம்மளால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த ஒரு செய்தி நமக்கு உணர்த்தக்கூடிய ஒரு பாடம் என்ன? இந்த செய்தி இப்போ மட்டும்தான் இந்த உலகத்தில் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இதே மாதிரியான பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு பூகம்பங்கள், பல்வேறு அழிவுகள் இந்த உலகத்தில் ஆங்காங்கே நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது. ஒரு வகையிலே அல்லாஹ் வெள்ளத்தை கொடுத்து நம்மளை சோதிப்பான். கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக கூட பார்த்தோம், கேரளாவில் கடுமையான வெள்ளம். அந்த வயநாடு என்று சொல்லப்படக்கூடிய இடத்துல அந்த வெள்ளத்தில் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட நிறைய மக்கள் உயர்ந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை நம்ம பார்த்திருக்கிறோம். கடந்த பல ஆண்டுகளுக்கு முன்பாக கூட தமிழ்நாட்டில் சுனாமி ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தியது. அப்ப இப்படியாக நாம் உலகத்தை எடுத்துக்கொண்டால் ஏதேனும் ஒரு இடங்கள்ல, சில இடங்கள்ல பேரழிவுகள் இந்த மனிதனுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த பேரழிவுகள் நமக்கு தரக்கூடிய ஒரு பாடம் என்ன? இதன் வாயிலாக நாம் படிப்பினை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இது போன்ற அழிவுகளை நமக்கு தருவதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். எந்த அளவிற்கு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே நமக்கு சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ நாம் உங்களை சோதிக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். உலகத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கே நிலச்சரிவு, இங்கே வெள்ள பாதிப்பு, இங்கே பூகம்பம், இங்கே பேரழிவு, இங்கே போர் நடக்கிறது, இதனால் ஏராளம் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு இடத்துல இது போன்ற அழிவுகளை நாம் கண்களால் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் வந்து கொண்டே இருக்கிறோம். சமூக வலைதளங்களில் பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்படியா அழிவு ஏற்பட்டுருச்சா, சரி பாவம், என்ன பாவம் செஞ்சாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம், அடுத்த வீடியோ பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம போயிடுறோம். அப்ப இது போன்ற அழிவுகள் ஏற்படுகிறதே, இதனால் ஒரு முஸ்லீம் அதிகமாக ஒரு படிப்பினையாக இருக்கணும். ஏன் இது நமக்கு ஒரு படிப்பினை அப்படின்னு சொன்னா, அங்கே தந்திருக்கக்கூடிய ஒரு பூகம்பம், அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு பூகம்பம், அங்கே நடந்திருக்கக்கூடிய ஒரு பேரழிவு அல்லாஹ் நமக்கு தரமாட்டான் என்பதில் உத்தரவாதம் இருக்கிறதா? யாரும் உத்தரவாதம் சொல்ல முடியுமா? இங்கே இது போன்ற அழிவுகள் ஏற்படாது, இங்கே இது போன்ற ஒரு பாதிப்புகள் ஏற்படாது, இங்கே அது போன்ற பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நிகழ்வதற்கு, நம்முடைய பகுதியில் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்று யாராலும் உத்தரவாதம் தர முடியுமா என்று பார்த்தால் ஒருவராலையும் உத்தரவாதம் தர முடியாது. இல்ல மனிதன் விஞ்ஞானத்துல எங்கேயோ உயர்ந்து கொண்டு செல்கிறான், இங்கிருந்து செவ்வாய் கிரகத்திற்கு, அங்கிருந்து ராக்கெட்டை விட்டு அங்கே என்னென்ன பகுதிகள் எல்லாம் இருக்கிறதே அதையெல்லாம் ஆய்வு செய்கிறான். அப்படிப்பட்ட விஞ்ஞானத்துல உயர்ந்த மனிதன் இது போன்ற பூகம்பங்களை அவனால் தடுக்க முடிகிறதா என்று பார்த்தால் அதுவும் அவனால தடுக்க முடியல. முன்னெச்சரிக்கை வேணா சொல்லுவாங்களே தவிர, நிலநடுக்கிற வர மாதிரியான ஒரு சூழல் ஏற்படுது, சுனாமி வருவதற்கான ஒரு சூழல் ஏற்படுகிறது, அப்படி ஒருவேளை நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு சொன்னா நீங்க எப்படியெல்லாம் அதை கையாள வேண்டும், பில்டிங்குள்ள இருக்கக்கூடாது, பொதுவெளிக்கு வந்துடணும், வெட்ட வெளிக்கு நீங்க வந்துடணும், சில பாதுகாப்பு எச்சரிக்கைகளை வேண்டுமானாலும் இந்த மனித சமூகம் சொல்லுமே தவிர அந்த அழிவுகளை ஒரு காலம் நம்மால தடுக்கவே இயலாது. அப்படி அக்கம் பக்கத்துல தெரிந்த நாடுகள்ல பார்க்கக்கூடிய இடங்கள்ல
இப்படி போன்ற அழிவுகள் ஏற்படுது என்று சொன்னால் இதனால் நமக்கு என்ன ஒரு பாடம், நமக்கு என்ன ஒரு படிப்பினை? நாம் நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ போவது இல்லை என்பதை ஒரு மிக முக்கியமான படிப்பினையாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மரணம் என்பதை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நமக்கு நிகழும். எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் அந்த மரணத்தை நாம சந்திக்கவிருக்கிறோம் என்கிற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணிக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படித்தான் எல்லா நேரங்களிலும் அரண சிந்தனையோடு மறுமையோடு தன்னுடைய வாழ்க்கையினை கழித்திருக்கக்கூடிய நிலைகளை நம்ம பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் சரி, இதை நான் ஆகிரத்திற்காக நான் செய்கிறேன், மறுமைக்காக நான் செய்கிறேன், இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய இன்பங்களுக்காக நான் இதை நான் செய்யவில்லை, நான் இந்த காரியத்தை செய்ததன் காரணமாக இதற்கு பிரதிபலனை நாளைக்கு மறுமையில் நான் பெற்றுக் கொள்கிறேன், முழுக்க முழுக்க மறுமைக்காக வேண்டிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் பல்வேறு காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆனா இன்றைக்கு நாம மறுமையை மறந்து இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கக்கூடிய மோகத்தின் காரணமாகத்தான், இந்த உலகத்தினுடைய ஆசையின் காரணமாகத்தான் இன்னைக்கு நம்ம மறுமையை மறந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நமக்கு மறுமை சிந்தனை வரமாட்டேங்குது. ஒரு 10 11 ஒரு செய்தியாக நாம் கடந்து விட்டு செல்கிறோம். அங்கே ஏற்படுத்தியிருக்கக்கூடிய அல்லாஹ் நம்முடைய பகுதியிலே நமக்கு ஒரு பாதிப்பு வந்தால் நாம சும்மா இருப்போமா? நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? நம்முடைய இழப்புகள் எப்படி இருக்கும்? நம்முடைய சொந்த பந்தத்தை இழந்து, நம்முடைய பிள்ளைகளை இழந்து, நம்முடைய பெற்றோரை இழந்து, நம்முடைய சொத்து பத்துக்களை இழந்து, இது போன்ற இழப்பை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டால் நம்முடைய நிலை என்ன ஆகவே, நம்முடைய நிலை எப்படி இருக்கும்? யோசித்து கூட நம்மால பார்க்க முடியாது, சிந்தித்து கூட நம்மால பார்க்க முடியாது. அப்ப நாம நினைக்கிறோம் நமக்கெல்லாம் இது வராது என்று நினைக்கிறோம். ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், ஒரு ஆண்டிற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ உங்களை நாம் சோதிக்கிறோம். எதற்காக நாம் சோதிக்கிறோம் தெரியுமா? இதையெல்லாம் பார்த்து அவன் படிப்பினை பெற வேண்டாமா? அல்லாஹ்விடத்திலே அவன் தௌபா செய்ய வேண்டாமா? அல்லாஹ் நம்மை பார்த்து கேட்கிறான். அப்ப இது போன்ற சம்பவங்களை பார்த்து எத்தனை பேர் இதை நான் படிப்பனையாக எடுத்துக்கொண்டு நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் நம்ம தௌபா செஞ்சிருக்கிறோம், பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் எத்தனை பேர் கையேந்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக வேண்டி நாம துஆ செய்திருக்கிறோம். இது ஒரு சாதாரண செய்தியாக நாம் கடந்து விட்டு நாம் சொல்லுகிறோம். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில சாதாரணமாக ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடுக்கட செய்யும்படி அல்லாஹ்வுடைய தூதருடைய செயல்கள் மாறிவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சூரிய கிரகணம் ஏற்படுகிறது. பொதுவாக சூரிய கிரகணம் வந்துச்சு நாம என்ன செய்வோம்? உடனே அங்காங்க டெலஸ்கோப்புகள்லாம் சில ஆய்வு கூடங்களை வச்சிருப்பாங்க, போய் அதை சில மக்கள் பார்ப்பார்கள். சில மக்கள் அதை படம் பிடித்து அதை நியூஸ்ல போடுவாங்க. அதற்காக வேண்டி நம்ம காத்து கொண்டிருப்போம். முஸ்லிமான மக்கள் நாம் என்ன செய்வோம்? தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்காக வேண்டி வருவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிரகணங்கள் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனடியாக உடனே அவர்கள் தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு செல்வார்கள். நாம கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வை குறித்து பேசக்கூடிய நேரத்தில், இது போன்ற கிரகணங்கள் ஏற்படக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது பதட்ட நிலைக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் போவார்கள். காரணம் என்ன? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். வானத்தில் இருக்கக்கூடிய சூரியனும் சந்திரனும் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். அல்லாஹ் நாடிவிட்டால் மறுமை இப்பயே ஏற்படுத்தி விட்டுருவானோ என்கிற அந்த அச்சத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதட்டப்பட்டவர்களாக பயந்தவர்களாக பள்ளிவாசலை நோக்கி போவார்கள். ஆனா இன்றைக்கு நாமோ நீதான் சூரிய கிரகணம், அதை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு அதை ஒரு ஸ்டேட்டஸா வச்சுக்கிட்டு இன்றைக்கு நாம் அதை ஒரு சாதாரண நிகழ்வாக நம்ம ரசூலுல்லாஹ் அதை மட்டும் அப்படி பார்த்தது கிடையாது. ஒரு காத்து அடிக்குதுங்க, நமக்கு காத்தடிச்சா என்ன சொல்லுவோம்? இப்ப அடிக்கிற வெயில்ல இவ்வளவு சூப்பரா காத்தடிக்குது, அப்படியே இனிமையா இருக்குது, அதே மாதிரியான காத்து எப்பவுமே அடிச்சிருந்தா வெயிலே தெரியாம இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் யோசிப்போம். சில நேரங்கள்ல வெயில தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய நேரங்கள்ல, இரவு நேரங்கள்ல பல பேர் மொட்டை மாடிக்கு போய் உட்காருவோம். நல்லா சூப்பரா காத்தடிக்குதுங்க, என்ன வெயில், உள்ள காலையில் அடிச்ச வெயில் பில்டிங்குள்ள உன்னுவர சூடு தெரியுது. அந்த காத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நாம் அதை என்ன செய்யறோம்னா அதை நம்ம அனுபவிக்கலாம், தப்பு இல்லை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக காத்தடித்தது என்று சொன்னால் அவரை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயந்தவர்களாக மாறுவார்கள், அவருடைய முகம் மாறிவிடும். அல்லாஹ் காற்றை கொண்டு கூட ஒரு சமுதாயத்தை அழித்திருக்கிறான். காற்றுனால நமக்கு துன்பம் ஏற்படாத நினைக்கிறோமா? இன்னைக்கு அமெரிக்காவில் எடுத்து பாருங்க, ஒரு மாதத்திற்கு எத்தனை சூறாவளி வருகிறது, ஒரு ஆண்டிற்கு எத்தனை ஊர்கள் அழிக்கப்படுகிறது.
எத்தனை உயிர்கள் சேதமாக்கப்படுகிறது. காற்றின் மூலமாக கூட அல்லாஹ் அழிவை ஏற்படுத்துவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பார்த்து பயந்து பதட்டப்பட்டவர்களாக, பயந்தவர்களாக அவருடைய முகம் மாறிவிடும். எப்பொழுது அந்த காத்து நிக்குது சாதாரணமாக ஆகிறதோ அதற்காக வேண்டியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில துஆக்களையும் செய்திருக்கிறார்கள். இறைவா, இந்த காத்து எனக்கு நீ அனுப்பி இருக்கிற, இதனுடைய நன்மைகளை எனக்கு தா இறைவா. ஒருவேளை இது தீமைக்காக அனுப்பப்பட்டால், இந்த காற்றிலே தீமை இருந்தால் அதிலிருந்து என்னை பாதுகாப்பு தா இறைவா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காற்றடித்தால் கூட அதற்கு பார்த்து பயந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு கேட்கக்கூடிய ஒரு நிலைக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை இருந்ததை நம்மால் பார்க்கிறோம். அது மட்டுமா, மேகம் கூடுதுங்க, மேகம் ஒன்னா கூடிருச்சு வைங்களே, மழை பெய்யற மாதிரி சூழல் வந்துருச்சு வைங்களே. இன்னைக்கு மழை பெஞ்சிருக்குது. சில மக்கள் வரும்பொழுதே சொல்லிட்டு வந்தாங்க, அப்பா அடிக்கிற வெயில்ல நல்ல மழை பெய்யுதுங்க, வெயில செம காட்டுது. சந்தோஷம்தான், மகிழ்ச்சி தான். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2 நாள் மழை பெஞ்சனா இருக்கிற சூடு இல்லாம இருக்கலாம். எல்லாருடைய வீட்டிலையும் தண்ணி நல்லா நிறைஞ்சு ஓடும். ஆழ்துளையில பல ஊர்கள்ல, பல வீடுகள்ல கிணத்துல தண்ணி இல்லாம இருக்குது. சந்தோஷம்தான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மேகங்கள் கூடிவிட்டது என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் பயந்துருவாங்க, பதட்டப்படுவார்கள். குறிப்பாக ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள் சொல்லுகிறார்கள், இது போன்ற சூழல் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலே அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடப்பார்கள். எப்போ அந்த மேலையெல்லாம் கலைஞ்சி பழைய நிலைக்கு வருதோ பிறகுத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புவார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாரு, இதுக்கெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா? இதுக்கெல்லாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இதற்கெல்லாம் சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? நாமெல்லாம் சந்தோஷப்படுவோம், மகிழ்ச்சி படுவோம், இன்னும் 2 நாள் பெய்யட்டும், இன்னும் 2 நாள் பெய்யட்டும் சந்தோஷமாக சொல்லுவோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதன் வழியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழிவை தர நாடி இருக்கிறானோ, இதன் வழியாக இந்த சமூகத்தை அல்லாஹ் அழிக்க நாடி இருக்கிறானோ, அல்லது மறுமை நாள் ஏற்பட போகுதோ அதன் நிகழ்வாகத்தான் அல்லாஹ் இதை கொடுக்கிறானோ என்கிற அந்த அச்சத்துல, என்கிற பயத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிலைகள் இவ்வாறு இருந்ததாக நமக்கு செய்திகள், பாடங்கள் உணர்த்துகிறது. அப்ப நாம எப்படி பார்க்கிறோம், நாம் இந்த செய்தியை எப்படி நாம் கடக்கிறோம்? போன்ல பார்க்கும் பொழுது, டிவிகளை பார்க்கும் பொழுது, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களே, சரி போ அடுத்த வேலைகளை பார்ப்போம் என்று அதை கடந்து போகக்கூடிய ஒரு மனநிலை நமக்கு இருக்கிறது. அப்ப இது நமக்கு ஒரு பாடம், இது நமக்கு ஒரு படிப்பினை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற சந்தர்ப்பங்களை சந்திக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக தௌபா செய்வார்கள். நாம் எந்த அளவிற்கு அல்லாஹ்விடத்தில் தௌபா செஞ்சிருக்கிறோம்? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை தடவைகள் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை நம்ம கேட்டிருக்கிறோம்? சாதாரண நாட்களில் கேட்பதே நமக்கு குறைவு. எத்தனையோ முறைகள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறோம். பொதுவாக நம்ம துவா கேட்கும் பொழுது எதை கேட்டு நம்ம துவா கேட்போம்? இறைவா நீங்க செல்வத்தை தா, இறைவா எனக்கு பரக்கத்தை தா, இறைவா எனக்கு நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தா, இறைவா எனக்கு ரொம்ப வியாபாரத்தில் ரொம்ப நஷ்டமா இருக்குது, ரொம்ப சிரமமா இருக்குது, எனக்கு பொருளாதாரத்தை உயர்த்தி தா, எனக்கு சாலிகான பிள்ளைகளை தா, எனக்கு தா தா தானே கேட்டு நம்ம பழகிட்டோம். எப்போ துவா கேட்டாலும் நமக்காக வேண்டி நம்ம கேட்போம். கேட்கலாம், தப்பு இல்லை. ஆனால் நாம் செய்திருக்கக்கூடிய பாவங்களை எண்ணி என்றைக்கு அதிகமாக அல்லாஹ்விடத்துல நம்ம துவா செஞ்சிருக்கோம்? இறைவா என் பாவங்களை மன்னிச்சிடு, இறைவா நான் அநியாயம் செஞ்சுட்டேன் என்ன நீ மன்னித்து விடு, உனக்கு நான் துரோகம் இழைத்து விட்டேன் என்ன நீ மன்னிச்சிடு. தௌபா செய்வதற்கு ஆக சிறந்த உதாரணம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அல்லாஹ் சில கட்டளைகளை போட்டான். சொர்க்கத்திற்குள்ளே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் அனுப்பினான். அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறினார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள். தண்டிக்கப்பட்டு இந்த பூமியில இறக்கினார்கள். உடனே அல்லாஹ்விடத்துல கையேந்துறாங்க. என்ன கேந்துறாங்க? ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா வ இல்லம் தக்ஃபிர் லனா வ தர்ஹம்னா லனகூனன்ன மினல் ஹாசிரீன். இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம். நான் செஞ்சது தப்பு தான், நான் செஞ்சது பாவம் தான், நான் செஞ்சது மன்னிக்க முடியாததான், நான் செஞ்சது குற்றம் தான். நீ எங்களை மன்னிக்காவிட்டால், இறைவா மன்னிக்க கூடியவன் நீ தான், எனக்கு மன்னிப்பை தரக்கூடியவன் நீ தான். நீ என்ன மன்னிக்கலாட்டி, நீ எனக்கு அருள் புரியாட்டி நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாக மாறிவிடுவோம் இறைவா. எனவே நீதான் மன்னிப்பு தரணும் என்று சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி
அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்களோ அதுதான் நமக்கு ஒரு ஆகச் சிறந்த உதாரணம். நாம் பல சந்தர்ப்பங்களில் இது போன்ற செய்திகளை பார்க்கும் பொழுது, இது போன்ற செய்திகளை படிக்கும் பொழுது, இது போன்ற செய்திகள் நம்மை அடையக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்யக்கூடிய மக்களாக நாமெல்லாம் இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் இதற்காக வேண்டித்தான் இது போன்ற நிகழ்வுகளை இந்த உலகத்தில் நடத்தி காட்டியிருக்கிறான். அப்ப இது போன்ற நிலைகளை சந்திக்கக்கூடிய நேரத்தில் இறைவனை யோசித்து இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். வல்ல ரஹ்மான் அப்படிப்பட்ட நல்லருள் பாக்கியத்தை நம் அனைவருக்குமே தந்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.